நண்பர்கள் அனைவரும் ஹலோ 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 அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய அரசு சொற்பொழிவு நிகழ்வு துவங்க உள்ளது. அந்த நேரத்தில் நேற்றைய தினம் எப்படி அமைதி காத்தீர்களோ அதுபோல இன்றும் அனைவரும் அமைதி காத்திடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்று நாங்கள் துவக்குகிறோம். ஏன்னா ஸ்ரீதர் சார் வந்திருக்காரு. அவர் ஆக்சுவலா உரையாட வரவில்லை, சொற்பொழிவு ஆற்ற வரவில்லை, உரை வீச்சாளர் அப்படின்னு சொன்னா எல்லா லெவல்லையும் நீங்க கேள்வி கேட்ட கூட பதில் சொல்லுவாரு. அந்த மாதிரி பொதுநல நோக்கோட நம்ம சமண சமயத்தை நடத்தி வர வேண்டும் என்று முனைப்போடு இயங்கும் ஒரு இளைஞர். அதனால முடிந்தவரையில் முற்றிலும் அமைதி காத்திட்டால் நல்லது என்று கருதுகிறோம். என்னுடைய உரையை தினமும் கேட்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்கள். இன்றைக்கு தேவையில்லை. ஏன்னா கொஞ்சம் கூட்டம் கூடட்டும் அப்படிங்கிறது தான் நான் டெய்லி பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நேற்று 4 பேர் இருக்காங்க, நான் 50-60 பேர் இருக்காங்க. என்னுடைய உரை அதிகமாக தேவையில்லை. இன்றைய சொற்பொழிவின் தலைப்பு சமணர் ஒற்றுமையின் தேவை. ஒரு அருமையான தலைப்பு. ஏன்னா வாட்ஸ்அப் அப்படிங்கிற ஊடகம் வந்ததுக்கு அப்புறம் நமக்குள்ள எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆண்கள் பெரும்பாலும் எல்லா ஆண்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அந்த ஒற்றுமையை எப்படி கொண்டு வர வேண்டும் என்று சிலர் போராடுகிறார்கள். அதில் முன்னணியில் நிற்கும் ஒரு சிலரில் சகோதரர் பேரணி ஸ்ரீதர் அவர்கள் என்பதும் அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தான். அதனால் சமுதாயத்தில் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கும்போது இந்த சொல்மழை பெய்யும் காரமேகமாக இன்று நம்மிடையே வந்திருப்பவர் அரும்பாடுபட்டு ஒற்றுமையை திரட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். நாம சமண மதம், இப்ப சமணர்னு சொன்னா ஒரு சமண மதம் அப்படின்னு ஒன்று உருவாக்கி இருப்பது எல்லாருக்குமே தெரியும். மதம் என்பது ஒரே நாளில் உருவானது அல்ல. அது நமக்கு தெரியும். பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனித நாகரிகத்தின் வளர்ச்சி, கலாச்சாரம் மற்றும் சிந்தனையின் பிரதிபலிப்பாகவே மதங்கள் உருவாக்கி நிறைவேறுகின்றன அப்படிங்கிறது வரலாற்று உண்மை. ஏன்னா மதம்னு நம்ம சொல்லிட்டோம்னா ஆதிநாதர் காலத்திலிருந்து அப்படின்னு நம்ம சொன்னாலும் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றது கிட்டத்தட்ட மனுசூரதர் தீர்த்தங்கரை எட்டி இருக்கிறார்கள். அதனால ஆதிநாதருக்கு போறதுக்கு நீண்ட காலம் அகடாய்வுலாம் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. அதெல்லாம் வந்தா ஒருவேளை ஆதிநாதரையும் ஏற்றுக்கொள்வார்கள். அன்றிலிருந்து துவங்கியது சமண மதம் என்று நாம் உரைத்துக் கொண்டிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா சூரியன், சந்திரன், மழை, நெருப்பு, காற்று, விலங்குகளை கூட சக்திகளாக கருதி வழங்கினார்கள். இதுவே ஒரு மதம் உருவாவதற்கு தொடக்க புள்ளியாக இந்த இயற்கை வழிபாடு இருந்தது அப்படிங்கிறதா எல்லா வரலாற்று ஆசிரியர்களும் நமக்கு எடுத்து கூறுகிறார்கள். இதுல யாருக்கும் வேற வித்தியாசமான கருத்துக்களே இல்லை. இறந்த பின் மனிதனின் உயிர் தொடர்கிறது என்ற நம்பிக்கையும் இறந்த முன்னோர்களை வழிபடும் முறையும் அதன் பின்னாலே உருவானது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் விலங்குகள் எப்படி இறந்து போச்சுன்னா அதோட சரி, அது மாதிரி மனிதர்கள் இறந்துட்டா அதோட முடிஞ்சு போச்சு, புதுசா யாரும் வருவாங்க, மறுபடியும் திரும்ப அவங்களே பிறப்பாங்கிற ஒரு கருதுகோளை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த அளவுக்கு அறிவில்லைன்னு சொல்லிட்டாங்க. மேபி இருந்திருக்கலாம். இப்ப அந்த கருதுகோள் நிலைத்து நிற்கிறது நம்மிடையே. அப்ப ஆன்மா மற்றும் மூதாதையர் வழிபாடு அப்போது துவங்குகிறது மதத்துல. அப்புறம் சமூகம் வளர வளர மனித நடவடிக்கையை நெறிப்படுத்தவும் நல்லொழுக்கத்தை போதிக்கவும் தத்துவங்கள் உருவாக்கப்பட்டன. அதற்கு அடுத்த லெவலில் வரும்போது எல்லாரும் இஷ்டத்துக்கு ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்கும்போது அவங்களெல்லாம் ஒழுங்குபடுத்துவதற்கு, ஒழுங்குலேருந்து வந்தது தான் ஒழுக்கம். ஏன்னா ஒழுங்குங்கிறது எல்லா இடத்துக்கும் பொதுவானது. ஒழுக்கங்கிறது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும். நம்ம இந்தியாவில் ஒரு மாதிரி இருக்கும், இந்தியாவில் ஒரு மாநிலத்துக்கு ஒன்றா ஒழுக்கம் மாறும். அதனால எல்லாருமே அந்த ஒழுங்குங்கிறதுக்கான ஒழுக்க நெறிகளை வகுத்தார்கள். கூட்டாக வாழும் மனிதர்களுக்குள் ஒரு கட்டுப்பாட்டையும் சமூக பிணைப்பையும் ஏற்படுத்த மதம் ஒரு கருவியாக பயன்பட்டதுங்கிறதா முக்கியமான கருத்து. இந்த ஏரியாவில் தான் கொஞ்சம் கட்டுப்பாடு அற்று
சமூக பிணைப்பு இல்லாமல் இருக்கிறதோ அப்படின்னு தோணக்கூடிய ஒரு கட்டாய சூழல் சமணத்திற்கு வந்திருக்கிறது அப்படிங்கிறதா. ஏன்னா கூட்டாக வாழும் மனிதர்கள் அப்படிங்கும்போது நாமெல்லாம் சமண மதம்னு ஒரு கூட்டாக இருக்கிறோம், எல்லாரும் ஒன்றிணைந்து ஒன்றாக செயல்பட வேண்டும்னு இருக்கிறோம். அப்போ ஒரு கட்டுப்பாடு இருந்தது. இன்றைக்கு அந்த கட்டுப்பாட்டையும் இந்த சமூகத்துக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டேஜ் சொல்லக்கூடிய பிணைப்பும் மதம் ஒரு கருவியாக ஒரு காலத்துல இருந்தது. அதே மதம் இப்போ கட்ட விழுந்து விட்ட ஒரு நிலையிலே இருப்பதாக தோற்றமளிக்கிறது. ஒருவேளை அது தவறான கருத்தாகவும் இருக்கலாம். ஏன்னா தலைவர்களுக்குள்ள பல பாகுபாடுகள், பல வேறுபாடுகள், அதனால வெவ்வேறு வகையிலே பிரித்தாளும் கொள்கையை கொண்டு வந்து சமணம் அப்படிங்கிறது பல பிரிவுகளாக இன்றைக்கு நம்முடைய இருக்கிறதை நாம் காண்கிறோம். மேலும் உட்பிரிவுகள் எப்படி ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையும் நன்றாகவே நமக்கு தெரிகிறது. தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்தது, இப்போ மறுபடியும் தமிழ்நாட்டிலையும் ஒரு வேட்பாளர் உருவாகலாமா அப்படிங்கிறது மாதிரி போய்கொண்டிருக்கிற நேரத்தில் இதுதான் சரியான சமயம், நாம் எல்லாரும் ஒன்றிணையணும் அப்படிங்கிறது அடிமட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு வர வேண்டிய சிந்தனை. மேல்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கு, நான் பெரிய தலைவர், நான் வந்து தனியாக நான் வச்சுக்கிறேன், எனக்கு கீழே 4 பேர் இருக்கும்போது எல்லாருமே தலைவராக இருக்க முடியாதுல்ல, இன்னொரு ஆளை நான் தலைவராக ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கும்போது தான் இத்தனை பிரச்சனைகள். அப்போ இந்த தலைவர்களை நம்ம நல்வழிப்படுத்துறதா, இல்லை தலைவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு நாமெல்லாம் புதிதாக எப்படி ஒரு டெமோக்ராட்டிக் ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதோ, அதாவது ஜனநாயக அமைப்பு மாதிரி நாம ஏற்படுத்தி ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பதா அப்படிங்கிற ஒரு சூழல். ஏன்னா முன்னாடியெல்லாம் இவரு தான் தாத்தா, அவர் சொன்னதை நம்ம கேட்கணுங்கிற காலம் இருந்தது. இல்லை இவரு தான் அப்பா அப்படின்னு சொன்னா கூட நம்ம கேட்கிற காலம் இருந்தது. இன்றைக்கு தாத்தா ஒரு ஊர்ல இருக்காரு, அப்பா ஒரு ஊர்ல இருக்காரு, பையன் வெளிநாட்டுல இருக்கிறான். அந்த மாதிரி குடும்பத்துல இருக்கிற பிணைப்புமே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க காலத்துல இந்த சமூகத்துல எப்படி பிணைப்பை கொண்டு வருது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சிக்குரிய ஒரு செய்தி தான் இன்றைய காலகட்டத்தில். அந்த மாதிரியான ஒரு சூழலை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல நாம இங்கே நமக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பேரணி ஸ்ரீதர் அவர்களுடைய நடவடிக்கையிலே ஒன்றாக இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆதார சுருதி நமக்கு நன்றாகவே காதில் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவர் வந்து எங்கெங்கெல்லாம் சமணம் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. நமக்கு இப்பதான் தெரியுது அங்கெல்லாம் சமணம் கூட இருந்திருக்கோம், அப்ப நம்ம ரொம்ப அழுகி போயிருக்கோமோ அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்த பழங்காலத்து வரலாற்றை நமக்கு எடுத்து கூறி, இங்கெல்லாம் கிடக்குது பாருப்பா, இந்த சாமி அங்க இருக்குன்னா நம்ம தாத்தாவோ அதுக்கு முன்னாடி நம்ம முப்பாட்டனோ அங்க இருந்திருக்கான்னு அர்த்தம் அப்படிங்கிறத நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு சில நண்பர்கள் தமிழிலே நம்ம தமிழ் சமணர்கள்ல இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாம் மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிதான் நம்ம போய் பார்க்கிறாப்புல இருக்கு. இதுல முதன்மையில நிற்கக்கூடிய ஒரே ஒரு களப்பணியில் ஈடுபடும் ஒரு வீரர் அப்படின்னு சொன்னா பேரணி ஸ்ரீதர் அவர்கள் அப்படிங்கிறது மிகையாகாது. இதை யார் சொன்னாலும் நம்ம மறுக்க முடியாத உண்மை. அந்த அளவிலே நாம் அவருக்கு மிகவும் கடமைப்பட்டுள்ளோம். அவருக்கு நாம் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவர் என்ன கேட்கிறாரோ, அவர் என்ன சொல்றாரோ மறுப்பு சொல்லாம இருந்தா கூட போதும் அப்படிங்கிறது தான் இன்றைய சூழல். அவர் ஏன் சொல்றாரு அப்படிங்கிறதுக்கு நாம தனியா கூட பேசிக்கலாம். அதை ஓப்பன் ஃபோரத்துல இவர் பேசுறது தப்பு அப்படின்னு சொன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் குறைஞ்சிடும். அந்த ஸ்பிரிட் குறையாம இருக்கணும்னா, இவரை விமர்சரிக்கணும்னா தனியா நம்ம பேசலாம். அது ஏன் எல்லாருக்கும் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் என்னிடத்திலே தனியாக இருக்கிறது. இவரை வேறு சில விஷயங்களை இப்போ மிகுபொருள் உருமாவே ரொம்ப விரும்புவார். அது இந்த காலத்துக்கு ஒத்து வராது. நம்ம தனியாக பேசணும், அதை போய் அந்த ஓப்பன் ஃபோரத்திலே போட்டு அதை எல்லாரும் அதை அலசி ஆராய்ந்து அது தேவையில்லாத விஷயம். ஆனால் அவருக்கு பல விஷயங்களை நமக்கு செய்யும். இது மாதிரி இவர் மாதிரி முன்னாடி வார் ஃப்ரண்ட்டுக்கு வர்றதுக்கு பயப்படுறாங்க நிறைய பேர். இவர் துணிச்சலாக நிற்கிறாரு. ஸ்ரீதர் சார் மாதிரி இன்னும் 2 பேர் வந்தால் ஏமாமா என்ன விமர்சிப்பானோ அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இன்னைக்கு இருக்கிறது. அந்த மாதிரியான சூழலை நாம தவிர்க்கணும்னா இந்த பின்னாடி பேசுறத நிறுத்திட்டு இன்னும் பப்ளிக்ல அதை தூக்கி வாட்ஸ்அப் போன்ற ஊடகங்களிலே அள்ளி தெளிக்காமல் இருக்க வேண்டும் என்றதுதான் இன்றைய மன்னாருடைய இல்லறத்தார்கள் சார்பாக நாம் அனைத்து தமிழக மக்களையும் கேட்டுக்கொள்கிறேன். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யார் இறங்கி செய்யறாங்களோ, ஒரு லீடர் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும், அவதானித்த வரைக்கும்
லீடர்ஸுக்கு லீடர்ஸ் குவாலிஃபிகேஷன் இல்லை. ஒரு காலத்துல லீடர் சொன்னா அலெக்சாண்டர் வர்றாருன்னா வெட்டுறானா வெட்டுவான், அவனை குத்துறானா குத்துவான். எத்தனை நாள் இருந்தாலும் குடும்பத்துக்கு திருப்பி போக முடியாது ஒரு போர் வீரன் கூட. இந்தியாவுக்கும் அவன் இருந்த மெசபட்டோமியா அதுக்கு அந்த நேரத்துக்கு வந்திருக்கான்னு சொன்னா எத்தனை நாடுகளை கடந்து வந்திருப்பான். அவன் சொன்னதெல்லாம் கேட்டாங்க. இன்னைக்கு நிலைமையே வேற. தலைவரா ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு ஆளை கட்டிக்கிட்டு அங்க உட்காந்துருப்பார் ஒரு ஆள். இன்னைக்கு அந்த மாதிரி தலைமை பீடமாயிடுச்சு. அதனால தலைவர்களுக்கு தலைமை பண்பு அப்படிங்கிறது ரெண்டா ஸ்பிளிட் ஆயிடுச்சு. தலைமை பண்பு அப்படிங்கிறது தலைவர்களுக்கே தெரியல. தலைமை பண்பு அப்படின்னு சொன்னா ஜென்ரலா ஒரு 4 விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ரிஸ்கிங் அப்படிங்கிற விஷயம் இருக்கணும், திங்கிங் இருக்கணும், லீடிங் இருக்கணும், சப்போர்ட்டிங் இருக்கணும். இதுல எந்த தலைவர்கிட்ட அந்த 4 இருக்குன்னு நானே தேடி தேடி பார்க்கிறேன். சமணர்கள்ல 2 இருக்கு, 1 இல்லை. ஒண்ணுமே இல்லாத தலைவர்கள் கூட இருக்கிறாங்க. ரிஸ்கிங்னா புதுசா ஒரு ஸ்கீம் நம்ம இப்ப எங்கேயோ ஒரு செஞ்சி ரோட்ல ஒரு சின்ன ஒரு பட்டாய போட்டு ஒருத்தர் கால் இல்லை உட்காந்துருக்காரு. அவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறோம். அவருக்கு நம்ம செய்யணும்னா நம்ம மட்டும் பணத்தை கொடுத்துட்டு போவோம், இறக்கப்படுவோம். அதுக்கு பேர் சிம்பதி. அவர் அதோட முடிஞ்சு போச்சா, அன்னைக்கு சாப்பிட்டா போதுமா? அவர் நம்ம மதத்தில் பிறந்தவர் எவ்வளவு பாடுபட்டிருப்பாரு சமணத்துக்காக. அவர் மேற்கொண்டு வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? எம்பதி வரும். எல்லாரும் பணம் கொடுங்க, அவர் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் போடணும்ல. அதை ஸ்ரீதர் அவர்கள் செய்கிறார். தட் இஸ் அதுதாங்க ரிஸ்கிங். இது நடக்குமா நடக்காதா? நம்ம பணம் கேட்டு என்ன சொல்ல போனா பிச்சை கேட்கிறா, எல்லாரும் பணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த ரிஸ்க் இருக்க யார்? ஏன்னா தன்னுடைய ஈகோவை விட எந்த தலைவர்களும் தயாராக இல்லை. எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு காசு கொடுங்க, நானும் தரேன், ஆனா சமுதாயத்திட்ட கேட்டு நான் தரமாட்டேன் அப்படிங்கிற அந்த ஈகோவை இவர்கிட்ட இல்லை. அப்புறம் இவரை விமர்சிக்கிறதுல அர்த்தமே இல்லை என்றுதான் அயோக்கியனாவே இருக்கட்டுமே, இந்த ஒரு விஷயத்த அவங்க பார்த்து தானே ஆகும். அந்த பெருந்தன்மை கூட இல்லாம நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் இவர் உட்கார வச்சு பேசுறேன், இல்லைன்னா கூட நான் தான் சொல்லுவேன். அந்த ரிஸ்கிங் இவர்கிட்ட இருக்கு. அடுத்தது திங்கிங். நாளைக்கு சமுதாயம் எப்படி இருக்கணும்? ஒரு ஆண்டர்பிரனர்ஸ், தொழில் முனைவர்களை பலரையும் உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார். ஒரு திருவிழா, இங்கே திருவிழா கிட்டக்க இருந்தார்னா பல பேரை கடமைப்பட சொல்லுவார். சமணர்கள் நாட்டு செக்கு வச்சிருக்காங்களா, மில்லட்ஸ் விற்கிறாங்களா, ஒரு அது என்ன இந்த நாட்டு சக்கரை எல்லாம் வைக்கிறவங்க, தச்சாம்படியில் இருக்கிறவங்க, எந்தெந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சாலை போட்டு அவங்க எல்லாம் வியாபாரம் செஞ்சு நம்ம அவங்கள்ட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஒருங்கிணைப்பு. தட் இஸ் கால்ட் திங்கிங். இது எத்தனை பேர்கிட்ட இருக்கு எனக்கு தெரியல. இருக்கும், இறங்கி வேலை செய்ய மாட்டேங்கிறார். ஆனா வேலை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, குறை சொல்கிறார். அடுத்தது லீடிங். ஒரு ஒரு ஊர்வலமே விடணும்னா வாட்ச் ஃப்ரண்ட் மாதிரி முன்னாடி வந்து நிற்கணும் லீடர்ஸ். பின்னாடி இருந்துக்கிட்டு நீ போய் சத்தம் கொண்டு போங்கிறாங்கிறதுக்கு வேற தலைவர் கிடையாது. அந்த ஒரு ஹேபிட் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேர். அவர் இன்னொருத்தர் யாருன்னு நான் சொல்ல விரும்பல. அதுல முன்னாடியில் நிற்கிறவர் பேரணி ஸ்ரீதர் தான். அதனால அந்த லீடிங் அப்படிங்கிறது, லீடிங்ல 2 விஷயம் இருக்கு. அது வெளிப்படையாக நான் உங்கள்கிட்ட சொல்றேனே, ஒரு அரசியல் கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னா அப்பதான் எதிர்கட்சிக்காரர்கள் அதை முறியடிக்கணும்னு நினைப்பான். அப்ப என்ன செய்யணும்? கையில பிளக்கார்ட்ஸ் எடுத்துட்டு போவோம், அறிவிப்பு பலகைகள்லாம் நாங்க கொடுத்து விடுவோம் எங்க தொழிற்சங்கத்துல. சும்மா போய் கையில தூக்கிட்டு போனா எதிராளி வந்து கையில குண்டாந்தடி எடுத்து வந்து அடித்து வந்தா என்ன செய்வான்? இவன் தூக்கி ஓடி விடுவான். அதனால கொடுத்தனுப்பும் போதே ஒரு 10 பேருக்கு நல்ல கம்பா கொடுப்போம், ஒரு 10 பேருக்கு நல்ல இரும்பு ராடை கொடுத்து விடுவோம். வந்தா அட்றான்னு. இதுதான் சார். அதுதான் அதுலயும் லீடிங்ல தான் வருது. இவரும் ஒரு ராடை தூக்கிட்டு போனாதான் சப்போர்ட்டிங். அப்ப லீடிங் அண்ட் சப்போர்ட்டிங் இருந்தாதான் தலைமை பண்புங்கிற காலம் இது. அப்ப ரிஸ்கிங்கே எடுத்துக்க மாட்டேன், திங்கிங்கே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம சமுதாயத்தை இப்ப மேல கொண்டு வருது. எத்தனை ஸ்ரீதர் உருவாக வேண்டியிருக்கு. ஒரு ஸ்ரீதரையே நம்ம வேண்டாம் வேண்டாம்னா என்ன பண்றது? அந்த மாதிரியான ஒரு நிலை வர வேண்டும்ங்கிறதுக்கு தான் சகோதரர் ஸ்ரீதரே இன்னைக்கு நான் கூப்பிட்டேன். அவருடைய விரை வீச்சைக்கு நீங்க கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறீர்கள். இருந்தாலும் அவருடைய பண்பு எல்லாருக்கும் வரணும். அவருடைய எவ்வளவு கெட்ட குணங்கள் இருக்கலாம், யாரு நம்ம வேணும்? நமக்கே அது இப்ப கடையில போய் சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறோம்னா எல்லாத்தையுமா வாங்கிட்டு வரோம். நம்ம வீட்டுக்கு வேணுங்கிறது, நமக்கு வேணுங்கிறது தான் வாங்குறோம். ஒரு மனிதன் இருந்தால் நல்ல புத்தி தான் இருக்கும், கெட்ட புத்தி தான் இருக்கும். அவர் கெட்ட புத்தினால சமுதாயத்துக்கு எந்த கேடும் இல்லையே.
நமக்கு வேண்டியது என்ன அவர்கிட்ட இருந்து அதை மட்டும் எடுத்துக்குவோமே. அந்த ஒரு திங்கிங் எல்லாம் இருக்கணும். அதுக்கு தான் நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதை துணிச்சலா செஞ்சாதான் இந்த தமிழக சமுதாயம், தமிழ்நாட்டு சமணம் மேலோக்கும் அப்படிங்கிற அடிப்படை தான். ஆகவே நம்ம ஸ்ரீதர் அவர்கள் என்ன எடுத்தாலும் அவரை குறை சொல்லணுங்கிறது இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லை. அப்படி நீங்க சொல்லணும்னு நினைச்சா தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க. நான் மிகப்பெரிய பேசினா வேணாங்க, பேசாதீங்க நான் சொல்லியிருக்கேன். அது பேசுவார். அது மாதிரி நம்ம ஜெயினமும் சமணமும் இது ஒரு கலந்துரையாடல் ஓடிட்டு தான் இருக்கும் அப்பப்போ. அதில் ஒரு புக்கு கூட போட்டார். அதில் சில விஷயங்கள்லாம் நம்ம உண்மையிலே கேட்க வேண்டிய விஷயம்தான். இப்போ இன்னைக்கே சார் இருக்கார், அப்புறமா பேசுவோம். ஹிந்தி பாட்டா போட்டீங்க, ஒரு தமிழ் பாட்டு போட்டா ரொம்ப சந்தோஷம். நாம அடுத்த திருவிழா நம்ம தமிழ் பாட்டு சமண ராகங்கள் இருக்கு, சமண கீதங்கள் இருக்கு, அதுல நிறைய தமிழ் பாட்டு இருக்கு. ஏன் நம்ம அங்க போனோம்னு தேவையில்லை. நம்ம தமிழ் தான் வழக்கணும். இன்னைக்கு நான் குறை சொல்லணுங்கிறது இல்லை. இன்னைக்கு தமிழ்னு நின்றுட்டு நீ ஜைனம் வேணாம் சமணம் வேணாங்கிற தலைவர் வந்திருக்கிறாரு. அதனால நாம எல்லாருமே மாற வேண்டியிருக்கு. அவருக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் நம்ம செய்யணும் அப்படிங்கிற நேரத்தில் கேட்டுக்கிட்டு பேரணி ஸ்ரீதர் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே மேலே வர வேண்டும் என்று நிரப்பதை விட சமுதாயம் மேலே வரணுங்கிற ஒரு சிந்தனையில் இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளர். நாம் எல்லாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த ஒரு விஷயத்துல மட்டும். மற்றபடி நாம எப்படி அவரை விமர்சிக்கணுமோ அதெல்லாம் தனிப்பட்ட முறையில் வைக்கணும். அவங்க ஃபேமிலிலாம் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்காரு. இன்னும் அவங்க மிஸ்ஸஸோட அண்ணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அவங்கெல்லாம் என்ன என்கிட்ட சொல்லுவாங்க நான் சொல்ல முடியாது அவருக்கு. ஆனா அதை பத்தி கவலையே படுறது கிடையாது. அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு எங்க கிளம்புனாரு எங்க போனாருன்னு வீட்டுக்கு சொல்லுவாரான்னு தெரியல. நம்ம உடலாம் அப்படி விட்டுருவாங்களா? அதனால நம்ம போற்ற வேண்டிய ஒரு மனிதர். அவர் என்ன பேசுறாரோ கவனமாக பேசுவோம். குறைகள் இருந்தால் நாம் தனிப்பட்ட முறையிலே தெரிவிப்போம் என்று உங்கள் முன் கேட்டுக்கொண்டு நாம் சமுதாயம் ஒன்றிணைக்க இந்த சகோதரர் பேரணி ஸ்ரீதர் அவர்கள் அடுத்தடுத்து என்ன நடவடிக்கைகள் வந்தாலும் நாங்கள் உங்கள் பின் நிற்போம் என்று உறுதியாக கூறிக்கொண்டு அவரை பேச அழைக்கிறேன். மிக மிக நன்றி. ஹலோ பூபாலன், ஒரு நிமிஷம் வாங்க. ஏன் வேண்டாம்.